எனது பதில். நான் ஃபரிதா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க பேச்சு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நான் ஒரு தாய். என்னோட குழந்தைங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. உங்களோட அகாடமில நல்ல பணி செய்றீங்க. நீங்க ஒரு டாக்டர். பல இடங்களுக்கு போய் சொற்பொழிவாற்றீங்க. உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. உங்கள போல பலர் இந்த உலகத்துல உருவாவறதுக்கு உங்க பெற்றோர் உங்களை உருவாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க? ஆகவே என்ன போல தாய்மார்கள் பயன்பெறத்துக்கு குழந்தைங்கள எப்படி நல்லபடியா வளர்க்கணுங்கிற தகவல்கள நீங்க கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சகோதரி நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். என் சொற்பொழிவுகளை கேட்டுவிட்டு நான் ஒரு டாக்டர் என்றும் அறிந்த பின்பு என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டார். இங்கு டாக்டர் யாயா அல்வி நல்ல அறிமுக உரையை கொடுத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடுத்ததாக நான் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டுமானால் அது என் தாய்க்குத்தான் சொல்ல வேண்டும். பிறகு இயற்கையாக எனது தந்தைக்கும் மற்றுமுள்ள எனது குடும்ப உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக எனது மனைவிக்கும் கூற வேண்டும். திருமணமான பின் நான் அதிக தாவா பணிகளை செய்கிறேன். இது ஒரு குடும்ப கூட்டு முயற்சி. வழக்கமாக எல்லோரும் என்னிடம் கூறுவார்கள், வாழ்க்கையில் நன்றாக வரவேண்டுமானால் குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள் என்று கூறுவார்கள். ஆனால் நான் கூறுகிறேன், நான் எனது பெற்றோருக்கு 5வது பிள்ளை. எனது பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு செய்திருந்தால் நான் இங்கு இருந்திருக்க மாட்டேன். அப்படி ஒரு கேள்வியை தான் கேட்கப் போகிறார் என்று எண்ணினேன். அவர் அப்படி கேட்கவில்லை. நான் 5வது குழந்தை. அல்ஹம்துலில்லாஹ். அதிக குழந்தைகளை பெற்றால் சோதனை என்று கூறுவார்கள். ஆனால் அதுவே நன்மையாக கூட மாறலாம். நீங்கள் அவர்களை எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உள்ளது. நான் கூறுவது என்னவென்றால், என் பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் என்னை சுதந்திரமாக சிந்திக்க அனுமதித்தார்கள். அவர்கள் எந்த குறிப்பிட்ட சார்பும் இல்லாதவர்கள். எனது பெற்றோர் மார்க்க பற்றுடையவர்கள். ஆனால் அவர்கள் என்னிடம் எதையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆராய அனுமதித்தார்கள். ஆனால் அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுபவர்கள். ஆகவே அதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். ஒரு குழந்தை தன் பெற்றோர்கள் நல்ல வழியில் இருப்பதை பார்த்து அது படிப்பினை பெறுகிறது. இந்த நிலையிலும் சில குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இழுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஏன் சில நபிமார்களின் குழந்தைகள் கூட மோசமாக போனதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுவும் இயற்கையானதே. தூய்மைமிக்க அல்லாவின் அருளின்றி எதுவும் முடியாது. அல்லாவின் உதவி தேவை, எல்லோருக்கும் தேவை, பெற்றோர்களுக்கும் அது தேவை. மேலும் நான் முன்பே கூறியது போல காரணங்களில் ஒன்று நான் குறிப்பிட்டேன். சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 160. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்பவனானால் உங்களை வெல்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வோர் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் யாராலும் உங்களுக்கு உதவ முடியாது. எனவே முஃமின்கள் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை பூண்டு பொறுப்பேற்படுத்திக் கொள்ளட்டும். எனது பெற்றோர்கள் தூய்மைமிக்க அல்லாவின் மீதே நம்பிக்கை வைத்தார்கள். என்னை ஒரு டாக்டராக்க நிறைய பணம் செலவழித்தார்கள். நான் ஒரு சிறந்த டாக்டராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாயின் கனவு. நான் கிறிஸ் பெர்னார்டை போல வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தவரான தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கிறிஸ்டியன் பெர்னார்டை போல வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எனது தாயின் ஆசை நிறைவேறியது. அல்ஹம்துலில்லாஹ். நானும் டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் மருத்துவ தொழிலை கைக்கொண்டேன், ஏனெனில் அதுதான் எனது விருப்பமும் கூட. அல்ஹம்துலில்லாஹ். நான் என் கருத்தை மாற்றவில்லை. ஏனென்றால் எனது முதல் கருத்து படிவம் டாக்டர் தொழில்தான் மிக உயர்ந்தது, அது மனிதர்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பானது என்பதே. அதனால்தான் நான் டாக்டர் ஆனேன். என் தந்தையும் ஒரு டாக்டர், ஒரு மனோவியாதி மருத்துவர். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் நானும் ஒரு டாக்டர் ஆனேன். ஆனால் அதன் பிறகு ஷேக் அஹமத் தீதாத் அவர்களின் பேச்சாற்றலால் ஈர்க்கப்பட்டு தாவா பணியில் என்னை இணைத்துக் கொண்டேன். பிறகு மனிதர்களின் உடல் ரீதியான நோய்களை குணப்படுத்தும் போது ஏற்படும் மகிழ்ச்சியை விட அவர்களை ஆன்மீக ரீதியில் குணப்படுத்துவதில் பல மடங்கு அதிக மகிழ்ச்சியை நான் அடைந்தேன். பல மடங்கு அதிகமாக. உலகில் பல்லாயிரக்கணக்கான டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பல நூறு பேர்கள் இலவசமாக சிகிச்சை அளிக்கிறார்கள். நான் அந்த பெருங்கடலில் ஒரு துளிதான். ஆகவே அந்த நேரத்தில் தான் நான் தொழிலை கைவிட்டுவிட்டு முழு நேர தாயியாக மாற வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதற்கும் எனது பெற்றோர்கள் ஒத்துழைத்தார்கள். இயற்கையாக எனது பெற்றோர், இவ்வளவு பணம் செலவழித்திருக்கிறோம், உன் மீது நம்பிக்கை வைத்தோம், 5½ ஆண்டுகள் இதில் செலவழித்தாய் என்றெல்லாம் சொல்வார்கள் என்று நான் எண்ணினேன். ஆனால் எனது பெற்றோர்கள் ஆதரவளித்து பாதகமில்லை, இது அல்லாவின் பாதை என்றார்கள். நான் என் தாயாரிடம் என் தொழிலை விடும் முன்னர் நான் என்னவாக ஆக வேண்டும் என்று கேட்டேன். ஷேக் அஹமத் தீதாதாக ஆக வேண்டுமா, கிறிஸ் பெர்னார்டாக ஆக வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு என் தாய் நல்ல பதில் சொன்னார்கள். இருவரைப் போலவும் வர வேண்டும் என்றார்கள். ஆனால் இப்போது அவரை பார்த்து கேட்கும் போது, இப்போது நான் இருக்கும் நிலை, அதாவது ஒரு தாயாக இருக்கும் நிலை வேண்டுமா அல்லது கிறிஸ் பெர்னார்டாக வேண்டுமா என்று கேட்டால் அதற்கு அவர் ஷேக் தீதாதை போன்ற ஒரு தாய்க்காக 1000 கிறிஸ்டியன் பெர்னார்டை தியாகம் செய்வேன் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பெற்றோர்களின் ஆதரவு என்றும் உதவும். பெற்றோர்கள், குடும்பத்தார்களின் ஆதரவு மிகவும் முக்கியம். தாவா பணிக்கு மிக அவசியமானது. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், இஸ்லாத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது பற்றி நான் ஒரு சொற்பொழிவாற்றி உள்ளேன். குழந்தைகளுக்கு சிறந்த ஆசிரியர் முதலில் தாய்தான். நான் கூறுவேன், தாயோ அல்லது பெற்றோரோ குழந்தைகளுக்கு முதலில் தர வேண்டிய புத்தகம் குர்ஆன் தான். குர்ஆன் தான் முதல் புத்தகம். குர்ஆன் தான் அவர்களின் வாழ்க்கையில் கடைசி காலம் வரை வழிகாட்டியாக திகழும்.
ஆனால் பெற்றோர்களுக்கு அரபி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மொழியாக அரபு மொழியை கற்க வேண்டியது அவசியம். எனது சொற்பொழிவில் அல் குரானை அரபியில் படித்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அரபி மொழி அறிவு அவசியம் என கூறியுள்ளேன். அரபி மொழி அறிவு இருந்தால் இஸ்லாத்தை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் இயற்கையாக எவன் அல்லாவின் பாதையில் முயற்சிக்கிறானோ, நீங்கள் தூய்மைமிக்க அல்லாவின் பாதையில் முயன்றீர்களானால், சூரா அன்கபூத் அத்தியாயம் 29 வசனம் 69 கூறுகிறான், எம்முடைய வழியில் முயற்சிக்கிறவனை நேரான வழியில் செலுத்துவோம். ஆகவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் விரும்புவது நிறைவேறுவதை காண்பீர்கள். நேரான வழியாக இருந்தால் தூய்மைமிக்க அல்லாஹ் உங்களுக்கு நேரான வழியை காட்டுவான். முதலில் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், இரண்டாவது முயற்சிக்க வேண்டும், மூன்றாவது நுட்பம். இதுவே எனது பதில்.